இந்தியா கூட்டணி 348 இடங்களில் வெற்றி பெறும். பாஜகவுக்கு வெறும் 145 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். சங்கிகள் வயிற்றில் புலியை கரைத்து ஊற்றியது சட்டபஜாரின் கருத்து கணிப்பு. இந்தியா முழுக்க பிரதமர் நரேந்திரா மற்றும் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலை வந்துட்டு வேகமா பரவிட்டு இருக்கிறதுனால பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. தோல்வி பயத்தில் வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டு இருக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எதிர்கட்சி தலைவர்கள் முஜ்ரா நடனமாடி வாக்குகளை சேகரிப்பார்கள் சொல்லி சொன்ன விஷயம் ஒட்டுமொத்த இந்தியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கடுகடுப்பை உருவாக்கி இருக்குது. இதுக்கு வலுவான கண்டனங்கள் சாமானிய மக்களிடமிருந்தே கிளம்ப ஆரம்பித்திருக்குது. இதோடு சேர்த்து இன்னும் பல செய்திகளை வந்துட்டு பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கேட்டுக்கொள்ளும் தோழர்களே. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 2024 மக்களவை தேர்தலில் 348 இடங்களை பிடித்து இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு மும்பை சட்டர் பஜார் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அதானி அம்பானி அதிக நெருக்கம் காட்டுவதால இந்த தேர்தலில் நரேந்திரா வந்துட்டு தோல்வி அடைவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு இந்த இரண்டு நிறுவனங்களின் பங்குகளை வந்து விற்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சந்தை திறனாய்வாளர்களும் பங்கு சந்தை ஆலோசகர்களும் பொருளாதாரத்தை கையாளக்கூடிய பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சி தோல்வியை சந்திக்க போது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணை கவ போகிறார் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த பங்கு சந்தை சரிவுகள் வந்து தொடர்ந்து நமக்கு காட்டிட்டு இருக்க செய்திகளா இருக்குது. இந்திய ஒன்றியத்தை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக வந்துட்டு இந்த தேர்தலில் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க, குறிப்பா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு மிகப்பெரிய தோல்வியை வந்துட்டு சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரகல பிரபாகரன் அரசியல் திறனாய்வாளர் திரு யோகேந்திரா அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க இந்த சூழல்ல தான் மும்பையில இருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய சூதாட்ட குழுவான இந்த சட்ட பஜார் அப்படின்ற அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கணிப்பை நடத்தியிருக்காங்க. இவங்க ஒவ்வொரு முறையும் சில கணிப்புகளை பெட்டிங் அடிப்படை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கணிப்பு தான் இப்பவும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த கணிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சங்கிகள் குரூப்புக்குள்ள மிகப்பெரிய வருத்தத்தையும் அவர்களுக்குள்ள ஒரு கலக்கத்தையும் உண்டாக்கி இருக்கிறே சொல்லலாம். முதல்ல இந்த சட்ட பஜார் அமைப்புன்றது யாரு, இவர்கள் எப்படி ஒரு துல்லியமா கணிப்பை வெளியிடுறாங்க, இதுல நம்பகத்தன்மை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய முதல்ல இந்த சட்ட பஜார் அமைப்பு யாருன்றதை பார்த்தோம்னாக்கா இந்த சட்ட பஜார் அமைப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சட்டத்திற்கு விரோதமான ஒரு சூதாட்ட அமைப்பு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்ல இருந்து அனைத்து விளையாட்டுகள்லயும் அது மட்டும் இல்லாம அனைத்து காரியங்களும் குறிப்பா அரசியல்ல லோக்கல்ல இருந்துட்டு தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த சட்ட பஜார்ல வந்துட்டு எல்லாரும் பெட்டிங் கட்டி பல்லாயிரம் கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு இடம். இந்த பெட்டிங் ஆலையே இதுவும் ஒரு சூதாட்ட அமைப்பு தான். அதுல வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பெட்டிங் பணம் மட்டுமே புரளக்கூடியது. யார் ஜெயிக்க போறாங்க என்னன்னு எல்லாத்துலயுமே இவர்கள் வந்துட்டு அந்த பெட்டிங்க்குன்னு ஒரு கோஷ்டி இருப்பாங்க. அந்த கோஷ்டி தான் இந்த வேலையை வந்து பண்ணி இருக்கிறாங்க. இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பல்லோடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்ட பஜார் அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் நடத்தின கணிப்பின்படி ஆரம்பத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு 300 இடங்களுக்கு மேல பெற்று மீண்டும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துல இவர்களே தான் கணிப்பை வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த சட்ட பஜாரே வந்து பாத்தீங்கன்னாக்கா 300 270 சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள் வந்துட்டு நடத்தின கணிப்பின்படி பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எண்ணிக்கைகள் வந்துட்டு குறைத்து கொண்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர்கள் களத்துல பார்த்த விஷயத்த வரைக்கும் இந்திய மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை உருவாகி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியா முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் சொல்லப்பட்ட இடங்கள்ல கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அங்க வந்துட்டு அவருடைய செல்வாக்கை இழந்து சரிவை சந்திச்சு இருக்குது. அங்க கூட அவர்களுக்கு மிக ஆதரவு அறை அப்படின்றது இல்லாத நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்றதையும் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நேற்றைய காணொலியில பார்த்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா 10 முதல் 15% குறைவான ஓட்டுகளை தான் பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3000 முதல் 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய செல்வாக்கு ரொம்பவும் குறைந்துட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்றத மீண்டும் இவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னும் எதை வச்சு உறுதிப்படுத்தலாம் அப்படின்னாக்கா சமீப காலமாக பாஜகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவர்கள் எல்லாமே பத்திரிகை செய்திகளை கொடுக்கிற பேட்டிகள்ல பாத்தீங்கன்னாக்கா
கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 60 முதல் 80க்கும் அதிகமான தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி தான் ஜெயிக்க வேண்டியது. வெற்றி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நுனியில தான் எங்களுக்கு வந்து கிடைத்தது, கொஞ்சம் சரிந்தாலும் அந்த வெற்றி வாய்ப்புகள் எங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னாக்கா அந்த 80 தொகுதிகள் எங்களால வெற்றி வாய்ப்பை வந்துட்டு காணவே முடியாது அப்படின்றது கள நிலவரத்துல எங்களுக்கே வெளிப்படையா தெரியுது. அதுவும் களத்திற்கு சென்று ஓட்டு சேகரிக்கும் போது மக்கள் வந்துட்டு எங்கள் மேல காட்டிய கோபம் எங்களுக்கு அது வெளிப்படையாவே காட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களுக்கு தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்து அதெல்லாம் செய்திகள் ஆயிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா அவர்கள் சொல்ற முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய இந்த கோபத்துக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னாக்கா விலைவாசி உயர்வையும் வேலை வாய்ப்பின்மையும் தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்துட்டு மிகப்பெரிய கோபத்தை எங்க மேல ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் மேல வைக்கக்கூடிய முக்கிய விமர்சனமான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றி விடுவாங்க அப்படின்ற விஷயத்துல எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு கொடுத்து தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பிரச்சாரமும் இந்தியா கூட்டணி ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பிரச்சாரமும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட நல்லபடியாவே வரவேற்பை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத வந்துட்டு மக்களின் மனநிலையை வந்துட்டு குறிப்பா உணரக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் துல்லியமாவே உணர்ந்திருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான மக்கள் ஆளுங்கட்சியின் மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு எதிர்ப்பு உணர்வு இருக்குது, எதிரலை உருவாகி இருக்குது அப்படின்றத ஆளுங்கட்சியின் மேல அதிருப்தி இருக்குது அப்படின்றத உள்துறை விரைவாகவே கணிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் இடத்துக்கு தகவலா கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி உள்துறை அதிகாரிகள் மூலமாகவும் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் தொழில் அதிபர்கள் மூலியமாகவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு ஒரு தகவல் போயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியா போனாலே வந்துட்டு ஜெயிப்பது மிகப்பெரிய கடினம் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு அப்படின்ற கருத்து போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு அந்த தோல்வி பயத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம உளறிட்டு இருக்காரு. சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்றேன் அப்படின்ற பேருல அவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறுபான்மையினருடைய இஸ்லாமியரோட ஓட்டுக்காக முஜ்ரா நடனம் கூட ஆடி ஓட்டுகளை சேகரிப்பார்கள் எதிர்கட்சி தலைவர், குறிப்பா இந்திய கூட்டணி தலைவர் சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட பேச தயங்குறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட ரொம்ப மோசமாக அருவருக்கத்தக்க வகையில வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இப்ப பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. எந்த ஒரு தலைவரும் இது போன்ற வார்த்தைகளை வந்துட்டு உபயோகிக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேடுகட்ட பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமா பேசி இருக்கிறாரு. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மட்டும் வாய்க்கு வந்தது எல்லா விஷமத்தையும் பரப்பிட்டு இருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு அசிங்க கேடுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் சட்டபஜார் பாம்பே வந்துட்டு நடத்தி இருக்க அந்த கருத்து கணிப்பின் மூலமா வந்திருக்க தகவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 348 இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி வந்துட்டு வெற்றி பெறும். மிஞ்சு போனாக்கா பாஜக வந்துட்டு 145 195 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாம்பே சட்டபஜார் வந்துட்டு அவங்களுடைய கணிப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய 48 தொகுதிகள்ல 30 தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதே போல ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 25 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல வந்துட்டு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 80 தொகுதிகள்ல 38 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்கள்ல வந்து சேர்த்து 30 தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக பாம்பே சட்டபஜார் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய கோட்டையாக சொல்லப்படுகின்ற குஜராத் மாநிலத்திலே வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 தொகுதிகளை வந்துட்டு இந்தியா கூட்டணி வந்துட்டு வெற்றி பெறும். அதுவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களுடைய கைதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி மேல வந்துட்டு மக்களுக்கு குறிப்பா பஞ்சாப்ல வந்துட்டு மிகப்பெரிய செல்வாக்கு வந்துட்டு உயர்ந்து இருக்குது. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா செய்த மிகப்பெரிய மடத்தனமான முட்டாள்தனமான செயல் தான் அவரை கைது செய்து. இதன் மூலமா பாத்தீங்கன்னாக்கா தெரிந்தோ தெரியாமல ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்துட்டு மக்கள் மனசுல ஒரு நல்ல ஆதரவும் பெருகி இருக்குது. அதே போல தெலுங்கானா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா
17 தொகுதிகள்ல 15 தொகுதிகளை வந்துட்டு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றதையும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணியை கைப்பற்றுன்றதையும், பீகார்ல 40 தொகுதிகள்ல 25 தொகுதிகளை வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு நிச்சயமாக கைப்பற்றும் அப்படின்றதையும், மத்திய பிரதேசத்துல 29 தொகுதிகள்ல 10 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியின் வெற்றி கைகளுக்குள்ள இருக்கு அப்படின்றதையும், மேற்கு வங்காளத்துல 42 தொகுதிகள்ல 30 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதையும், ஒடிசால ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள் பண்ண கேலிக்கூத்தான பிரச்சாரங்களால அங்க இருக்கிற 21 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதையும், சத்தீஸ்கர் மாநிலத்துல 11 தொகுதிகள்ல 7 தொகுதிகளையும், ஜார்க்கண்ட் மாநிலத்துல 14 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட சரிபாதி 7 தொகுதிகளையும், அசாம் மாநிலத்துல 14 தொகுதிகள்ல 6 தொகுதிகளையும் இந்திய கூட்டணி தான் கைப்பற்ற போகுது. அங்க வந்துட்டு இந்திய கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்க, மக்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பே சட்டபஜாருடைய கருத்து கணிப்பின் மூலமா தெரிய வந்திருக்குது. இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் பெட்டிங் கட்டி கணிப்புகளை நடத்தி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 145ல இருந்து 195 இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் அரிதிலும் அரிது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. பாம்பே சட்டபஜாருடைய கணிப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு உறுதித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அப்படி எளிதில் சொல்ல முடியாது. ஏன்னா முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன மாறலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பேச கிடையாது. களத்துக்கு சென்று ஆய்வு நடத்திய அரசியல் திறனாய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாகாத, நரேந்திராவின் ஷூக்களை நக்காத சில ஊடகங்கள் இருக்காங்களே, இவர்கள்லாம் களத்துக்கு சென்று நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த சட்டபஜார் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு தகவலாக சொல்லிக்கிறோமே தவிர, ஆனா முழுக்க முழுக்க நம்ம இவர்களுடைய கருத்து கணிப்புகளை மட்டும் எடுத்துக்கல, களத்திற்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு கருத்துக்களை வந்துட்டு பதிவிட்டிருந்த அரசியல் திறனாய்வாளர் அவர்கள் சொல்லிய கூற்றுக்களின் அடிப்படையில் தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். அவர்கள் சொல்றது என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு 200 தொகுதி கிடைக்கிறதே கஷ்டம், மிஞ்சி போன 220 தொகுதிக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்கின்ற தரவுகளின் அடிப்படைகளையும் கருத்துக்களின் அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணை கவும் அப்படின்றத வந்துட்டு எதிர்பார்க்கலாம். நிச்சயம் ஜூன் 4 அன்று மதியம் 2 மணிக்கு மேல இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகுது இந்திய கூட்டணியா அல்லது வந்துட்டு மீண்டும் நரேந்திராவின் கைகளில் சிக்க போகிறதா இருந்தது ஜூன் 4 அன்று மதியம் 2 மணிக்கு மேல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்கள். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ